வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்டர்ன் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி நம்ம 5 புள்ளி சந்தை புள்ளி 3 எடுத்துகிற ஒரு 3 பூ கோலம் தான். 3 பூ வர மாதிரியான ஒரு கோலம் தான். இந்த பூ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லி வைங்க. லைக் போடாமல் வந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க. நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸை பார்த்தெல்லாம் நம்ம அமுதா சிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. வணக்கம், மயில் கோலம் சூப்பர், நைஸ் கோலம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் பிஎம்எஸ் அவங்க ஐடியிலேருந்து அக்கா ஃபஸ்ட்டு லைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து தான் சூப்பர் சிஸ்டர், அழகு மயில் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நிமி மகா சிஸ்டர் ஹாய் மேம், பீகாக் நைஸ் கலர்ஃபுல் கோலம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மீரா கஸ்தூரி அவங்க ஐடியிலேருந்து மீரா சிஸ்டர் தான். ஹாய் சிஸ்டர், ஹாய் திஸ் மீரா ஃப்ரம் திருவண்ணாமலை, சூப்பர் ரங்கோலி அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் இப்போ தான் ரீசெண்டாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய மெசேஜுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்ததான் நம்ம சித்ரா சிஸ்டர் தான். கோலம் போட்டிங்களா, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருந்தோம். கோலம் போட்டேன், நன்றாக இருக்குது என்றும் தினமும் ஃபோன் பார்த்து கோலம் போடுறீங்க, நன்றாக இருக்குது என்று சொல்கிறாங்க. கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மயில் கோலம் அருமை அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்களை கேட்குறவங்களுக்கும் நம்மளுடைய சேனலில் சொல்லுங்கள், அவங்களையும் பார்த்து போட சொல்லுங்கள். ஓகேவா சிஸ்டர், தேங்க்யூ. ஆர் சுதா சிஸ்டர் தான் இன்றைக்கி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், வெரி குட் ரங்கோலி, வெரி பியூட்டிஃபுல் அண்ட் சூப்பர் டியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நவீன்குமார் அவங்க ஐடியிலேருந்து அழகு மயில் அழகு அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம காஞ்சனா அம்மா தான் என்னாச்சுன்னு தெரியல, தொடர்ந்து கமெண்ட்ஸ் வரவே இல்லை. அம்மா நீங்கள் கோலம் பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்றதை ஒரு மெசேஜ் கொடுத்து வைங்க. ஏன் உங்கள் கமெண்ட் வரலன்னு எனக்கு தெரியல. இந்த வாரமே வரவே இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸு. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி வைங்க. நம்ம ஜமுனா ஜென்னி சிஸ்டர் வந்துட்டாங்க. கோலம் அழகாக இருக்குது சகோதரி, எப்படி இருக்கீங்க சகோதரி? இந்த மயில் கோலம் அழகாக இருக்குது சகோதரி. நான் எங்கள் வீட்டு வாசலில் இந்த மயில் கோலம் போட்டு கலர் கொடுத்து அழகுபடுத்துகிறேன் சகோதரின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த மயில் கோலம் போட்டிங்களா, எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லி வைங்க சிஸ்டர். அடுத்த கமெண்ட் செல்வம் அவங்க ஐடியிலேருந்து தான் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். குணா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி 3 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சி ரங்கோலி அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி 5 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சரவணன் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் மயில் கோலம் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். வனிதா சிஸ்டர் தான் நைஸ் பீகா கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்லாம் கொடுத்து மயில் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 100ம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கீதா சண்முகம் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி பொக்கே ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். சவுந்தரராஜன் ராமலிங்கம் அவங்க அடியிலேருந்து தான் காத்திருப்பதிலும் ஒரு சுகம் இருக்கிறது, மயில் கோலம் மிக மிக அருமைன்னு சொல்லி நிறைய பொக்கே கொடுத்துருக்காங்க. பொக்கே ஃப்ளார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கமெண்ட் நம்ம நளினி சிஸ்டர் தான். உங்கள் கோலம் எல்லாம் ரொம்ப அழகாக நல்லா இருக்குது, அதுபோல் இந்த மயில் கோலம் அழகாக இருக்குது சிஸ்டர், உங்களால் மட்டும்தான் வித்தியாசமான கோலம் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம வீணா சிஸ்டர் தான் சூப்பர் ரங்கோலி நெக்ஸ்ட் லெவல், போட்ட உடனே பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேஜஸ்வினி சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட். இந்த கோலம் அழகாக இருக்கிறது சகோதரின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் எல்லாமே சூப்பர் சிம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மூர்த்தி கே அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். கலை அழகி அவங்க ஐடியிலேருந்து ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம எஸ்கலா சிஸ்டர் தான் எப்பவும் போல் சொல்ல வார்த்தைகள் இல்லை சிஸ்டர்னு சொல்லி அப்படியே ஹார்ட்டை அப்படியே லைனாக அள்ளி தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பச்சையம்மா சிஸ்டர் தான் வாவ் பீகா கோலம் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஷவர் பொக்கே மயில் டிசைன் எல்லாமே போட்டு தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நம்ம அலமேலு சிஸ்டர் தான் இந்த கோலத்தை சிம்பிளாக ஆரம்பித்து
அழகா மயில் வரைந்தது சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் சொல்லியிருந்தேன் கோலமே மயிலே போட தெரியாதவங்க கூட இந்த மயில் டிசைனை போட்டுடலான்னு. சிம்பிளாக ஆரம்பித்து நான் மயில் கடைசியாக நெக்கு கொடுத்துருப்பேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மகா தமிழ் கோலங்கள் அவங்க ஐடியிலேருந்து பீகாக் ரங்கோலி வெரி நைஸ்ன்னு சொல்லி 2 ஷவர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். மோகனா சிஸ்டர் தான் அடுத்த கமெண்ட், கோலம் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம கமெண்ட்ஸ் முடிச்சிட்டோங்க. கோலம் வந்து இன்னும் முடியலை, கமெண்ட்ஸை முடிச்சிட்டோம். இந்த கோலம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்க இந்த கோலம்? பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா? சரி, பிங்க் இன்றைக்கி கொடுக்க வேணாமான்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல பிங்க் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அதனால் சென்டரில் வந்து பிங்க் கொடுத்துட்டு அவுட்டரில் ஒயிட்டாகவே கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக சென்டரில் எல்லோ கொடுக்கலான்னு நான் நினச்சேன். நம்ம சாமந்தி பூ வரும் இல்லையா, வெள்ளை சாமந்தி, செவ்வந்தி சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் செவ்வந்தி பூ, சில பேர் சாமந்தி பூ சொல்வீங்க, அந்த மாதிரி கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, ரொம்ப எல்லோ எடுக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு பிங்கே கொடுத்துட்டேன். இதே டிசைனில் நம்ம ஏற்கனவே 2-3 கோலம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த கோலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக 3 பூ வர மாதிரி போட்டது இது வரைக்கும் நம்ம போடலை. ஆனால் இதே சேம் டிசைனில் வெவ்வேறு மாதிரி போட்டிருக்கோம். நடுவில் வந்து ஒரு ப்ரௌன் கொடுத்து போட்டிருக்கோம். இன்னொரு இதில் வந்து பிங்க் கலர் கொடுத்து போட்டோன்னு நினைக்கிறேன். ஒன்றில் வந்து ஒயிட் ப்ரௌன் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். 2-3 விதமாக இந்த கோலம் போட்டிருக்கோம். ஆனால் இதே மாதிரி டிசைனில் நம்ம போட்டதில்லை. இந்த மாதிரி லீஃப் கொடுத்து இதே மாதிரி ஒரு 3 பூ இருக்க மாதிரி நம்ம போட்டதில்லை. இது சரி, இன்றைக்கி இந்த மாதிரி போடலான்னு திடீர்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வெவ்வேறு கோலம் யோசித்து வச்சுருந்தேன். தாமரை கோலம், இன்னும் வேறு மாதிரி கோலம்லாம். கடைசியில் ஃபைனலாக இதை ஃபைனல் பண்ணிட்டேன். சரி, தாமரை அடுத்த நாட்களில் போட்டுக்கலான்னு சொல்லி நிறுத்திட்டேன். ஒரு நாள் என்னோடய கோல நோட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கோல நோட்னா நான் உட்காந்து கிறுக்கி பார்ப்பேன்ல, ரஃப் நோட்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கூலெல்லாம் ரஃப் நோட் யூஸ் பண்ணுவோம்ல, என்ன வேணால் அதில் கிறுக்கும்ல, அந்த மாதிரி நான் டெய்லியுமே சேனலில் வந்து கோலம் போடுறதுக்கு முன்னே கண்டிப்பாக வந்து போட்டு பார்த்துட்டு தான் போடுவேங்க. அதில் சில நாள் தான் போடாமே அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டே வந்து போடுவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நோட்டில் போட்டு பார்த்துட்டு தான் எப்போவுமே போடுவேன். அதே மாதிரி கலர் கொடுத்துட்டும் நான் கண்டிப்பாக எப்போவுமே கோலத்துக்கு அவுட்லைன் ஒயிட் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது தான் அது நல்லா பளிச்சுட்டு இருக்கும். இந்த ரெட்டை கோடு கொடுக்குறாங்க இல்லையா, ரெட்டை பட்டையாக வரும் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது அவுட்லைன் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் சிங்கிள் லைன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவுட்லைன் கொடுத்தா தான் அந்த கோலம் வந்து பிரைட்டாக எடுத்து காமிக்கும். அந்த மாதிரி நான் கோலம் வந்து போட்டு பார்த்துட்டு தான் போடுவேன். எந்த ஒரு இதுவுமே நம்ம இப்போ கிளாஸே எடுக்கிறாங்க டீச்சர்ஸ்னால் அவங்க உட்காந்து அதை ஒரு டைம் பார்த்துட்டு வந்து தான் அடுத்த கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே என்னோடய ஹேபிட், நான் எல்லா கோலமும் ஒரு நாளைக்கு இந்த கோலம் போடுறேன்னா இது இன்றைக்கி ஒரு 4-5 டைமாவது வெவ்வேறு மாடலில் போட்டு பார்த்துருப்பேன். அதில் எனக்கு எப்படி திருப்தி ஆகுதோ அதை தான் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். ஒரு நாள் வேணால் என் கோலம் ஆனால் பார்க்க கொடூரமாக தான் இருக்கும். என் நோட்டை பார்க்க ரஃப்பாக வந்து போட்டு போக்குறதுக்காக வச்சுருப்பேன் எப்பவுமே நோட்டு. அதை வேணால் உங்களுக்கு ஒரு நாள் நம்மளுடைய வீடியோவில் நடுவில் காமிக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நான் அதில் போட்டு பார்த்துருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சூப்பராக போடுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நானுமே போட்டு பழகி தான் போடுறேன். அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதனால் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு போடும்போது ஈஸியாக வந்துடும். இந்த டிசைன் நான் வந்து இந்த பூவையே பல விதமாக யோசிப்பேன் இல்லையா, அப்போ அதை போட்டு பார்ப்பேன். இந்த மாதிரி போடலாமான்ட்டு. அதில் எனக்கு என்ன பிடிக்குதோ, திருப்தியாக இருக்கும், அதை வந்து நான் போட்டுருவேன். இதில் சின்ன சேஞ்சஸ் வேணால் நோட்டில் போட்டு பார்த்துட்டு இதில் போடும்போது மாற்றிக்குவேன். ஆனால் அந்த கோலம் போட்டு பார்த்துட்டு தான் நான் போடுவேன். அந்த நோட்டை ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், காமிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். கிறுக்கி வச்சுருப்பேன். எவ்வளோ கிறுக்க முடியுமோ அவ்வளோ கிறுக்கி வச்சுருப்பேன். நான் தான் சொல்லிட்டேனே ரஃப் நோட்டுன்னு, அதனால் அது அப்படி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, கோலம் முடிச்சுட்டேன். சிம்பிளான கோலம் தான். 3 பூ ஒன்று அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி 3 பூ இருக்க மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லாக முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கலர் கொடுக்கல. இது ஒயிட்டாக போடும்போது தான் எனக்கு என்னவோ இந்த பூ ரொம்ப பிடிக்குது. அதனால் நடுவில் மட்டும் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லி வைங்க. இது வேறு என்ன கலர் இந்த கோலத்துக்கு கொடுக்கலாம், இந்த பூக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லோ கொடுத்துட்டு நடுவில் க்ரீன் கொடுக்கலாமான்னு கூட யோசித்தேன். அப்புறம் எனக்கு என்னமோ ஃபைனலாக இதையே கொடுத்துடலாம் அப்படின்னு தோணி இதுவே முடிச்சிட்டேன். உங்களோட ஐடியாவையும் சொல்லி வைங்க. என்ன கலர் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரி கலர் கொடுத்து போட்டிங்க இந்த கோலத்தை அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே இதே பூ டிசைனில் 2-3 கோலம் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் வேணால் பாருங்கள். அதோட லிங்க் வேணால் நம்ம கொடுக்கலாம். இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.